தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மீண்டுமாக உங்களை வரவேற்கிறேன். சங்கீத செய்திகள், சங்கீதங்களிலிருந்து நாம் தொடர்பாக சங்கீதங்களை நாம் படித்து தியானித்து வருகிறோம். ஏற்கனவே நாம் 1வது சங்கீதத்தை முடித்து விட்டோம். இன்றைய நாளிலே 2வது சங்கீதம். குறிப்பாக குறிப்பிட்ட சங்கீதத்தை எழுதியது யார் என்று சொல்லி ஒவ்வொரு சங்கீதத்தின் ஆரம்பத்திலேயே அடைப்புக்குறியிலேயே போட்டிருப்பார்கள். தாவீதின் சங்கீதம், சாலமோனின் சங்கீதம், ஏமானின் சங்கீதம், ஏத்தானின் சங்கீதம், ஆசாபின் சங்கீதம், மோசேயின் சங்கீதம், இப்படியெல்லாம் அடைப்புக்குறிக்குள்ளே யார் அதை எழுதியது என்ற ஆசிரியர் பெயரை குறிப்பிட்டிருப்பார்கள். ஆனால் எங்கெல்லாம் அடைப்புக்குறி இல்லையோ, அடைப்புக்குறிக்குள்ளே பெயர் இல்லையோ, அந்த சங்கீதங்களெல்லாம் யாரோ எழுதிய சங்கீதங்கள், அநாதை சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்படி சொல்வதை விட அவையெல்லாம் ஆவியானவருடைய சங்கீதங்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் தேவனுடைய வசனங்கள் எல்லாமே ஆவியானவரால் அருளப்பட்டவை. சில சங்கீதங்கள் அநாதை சங்கீதங்கள் போல காணப்பட்டாலும், அவற்றை எழுதியவர்கள் உடனுக்குடன் தெரிவிக்கப்படாவிட்டாலும், நாம் மற்ற புஸ்தகங்களை பார்க்கும் பொழுது, வேதத்தின் மற்ற திருமறை நூல்களை பார்க்கும் பொழுது, குறிப்பாக புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது சில சங்கீதங்களின் ஆசிரியர்களை அங்கே நாம் கண்டுபிடிக்கலாம். குறிப்பாக 2வது சங்கீதத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த சங்கீதத்தின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் பெயர் அங்கே சொல்லப்படவில்லை. ஆனாலும் பாருங்கள், நம் ஆசிரியரின் பெயரை கண்டுபிடிக்கலாம் வேதத்திலிருந்து. எப்படி அந்த சங்கீதம் தொடங்குகிறது என்றால், சங்கீதம் 2, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்று தொடர்ந்து வாசிக்கிறோமா? இந்த வசனங்களின் இன்னொரு பகுதியை பாருங்கள், இன்னொரு பக்கத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 4:24-25 நான் வாசிக்கும் பொழுது, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விரோத காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாக கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே என்று வாசிக்கிறோம். அப்போ 2வது சங்கீதத்தை எழுதியது யார்? தாவீது என்று சொல்லி நாம் திருமறையிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அடைப்புக்குறிக்குள்ளே ஆசிரியருடைய பெயர் காணப்படாவிட்டாலும், ஆங்காங்கு நாம் வேதத்தை கருத்தாக வாசிக்கும் பொழுது இந்த ஆசிரியர்கள் பெயர்களை நாம் அவ்வப்போது ஆங்காங்கு நாம் கண்டுபிடிக்கலாம். 2ஆம் சங்கீதம் ஆவியானவரால் திருவுளம் பண்ணப்பட்ட தாவீதின் வார்த்தைகளிலே அமைந்த சங்கீதம் என்று நாம் குறிப்பிடலாம். இந்த உலகம் ஒரு அமளி நிறைந்த உலகம், அமைதி இல்லாத வாழ்க்கை, புறம்பே போராட்டம், உள்ளே பயம், வன்முறைக்கு எதிரான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம் என்று நாம் சொல்லலாம்.
கூறியது கூறல் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆங்கிலத்திலே பேரலிசம் அது ஒரு அணி இலக்கணம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். கூறியது கூறல் என்று சொல்வார்கள். ஒரு வார்த்தையை அல்லது ஒரு வாக்கியத்தை திரும்ப அதே அர்த்தத்தில் இன்னொரு வார்த்தையாக அதை பயன்படுத்துவார்கள். 2வது சங்கீதத்தை பாருங்கள், இந்த பேரலிசம், கூறியது கூறல், அதை நாம் கண்டுபிடிக்கலாம். என்ன வாசிக்கிறோம் 2வது சங்கீதத்தில்? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஜாதிகளுடைய கொந்தளிப்பு, ஜனங்களுடைய விருதா காரியத்தை சிந்தித்தல். 2வது வசனம், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும். 2 ஒன்று தான். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும். சரி. பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. 2 ஒன்று தான். ஒரே அர்த்தத்தில் உள்ள 2 பதங்களை அல்லது 2 வாக்கியங்களை, 2 வார்த்தைகளை பயன்படுத்துவதை ஆங்கிலத்தில் பேரலிசம் என்று சொல்வார்கள். தமிழிலே கூறியது கூறல் என்று சொல்வார்கள். ஆக சொன்னதே திரும்ப சொல்லுவது எதற்காக என்றால், வாசகர்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும். நான் எழுதினதே மீண்டும் திரும்பவும் எழுதுவது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று பவுல் எழுதியிருக்கிறானே, அதே போல் கூறியது கூறல் காணப்படுவது நமக்கு மீண்டுமாக தெளிவான ஒரு விளக்கத்தையும் விசுவாசத்தையும் அளிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. சரி, முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த 3 வசனங்களுக்கும் கலகம் என்று ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமான கலகம், அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமான புரட்சி ஒரு சில ஜனங்கள் இங்கே செய்வதாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவருடைய ஆளுகையை விரும்பவில்லை, தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே கலகம் பண்ணுகிறார்கள். அவருடைய கலகத்தில் என்னென்ன இருந்தன? முதலாவதாக ஆணவம் இருந்தது, தற்பெருமை, பெருமை, ஆணவம் இருந்தது. ஆணவத்தோடு அவர்கள் கொக்கரித்தார்கள். ஆணவப்படுவதற்கு அவசியமே இல்லை, பெருமை அடிப்பதிலே புண்ணியம் இல்லை. நாம் யார்? நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லி 103ஆம் சங்கீதத்திலே நான் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் அவன் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாயிருப்பான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக இந்த உலகத்திலே ஆணவத்தோடு வாழ்வதிலே அர்த்தமில்லை. ஏனென்றால் நாம் ஒன்றுமே இல்லை. காற்றைப் போல புகையைப் போல கடந்து போகிறோம், பூவைப் போல நாம் வாடி போகிறோம். நம்முடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. இந்த நிலையற்ற வாழ்க்கையிலேயே தாழ்மையை தரித்து கொண்டு வாழ வேண்டியதுதான் நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆணவம் நமக்கு அவசியமில்லை. இவர்களோ ஆணவப்பட்டார்கள். 2வதாக ஆத்திரம் கொண்டார்கள் என்றும் அதே 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பொறுத்திருக்க முடியவில்லை, எரிச்சல். என்ன எரிச்சல்? ஆண்டவருடைய ஆளுகை நமக்கு அவசியமில்லை, நம்மை நாமே ஆண்டு கொள்வோம், நமக்கு மேலே யாரும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆத்திரத்தை வெளியிடக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு குணாதிசயத்தை இவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஆத்திரம் பாவமான ஒரு குணம். ஆத்திரம் மட்டுமல்ல, அவர்களிடத்திலே அராஜகமும் காணப்பட்டது என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஜனங்கள் கொந்தளிக்கிறார்கள், குமுறுகிறார்கள். என்னென்ன காரணம்? ஆணவம், ஆத்திரம், அராஜகம். இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரீதியான வாழ்க்கை அல்ல. இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு பிரயோஜனமான வாழ்க்கையாகவும் இருக்காது. அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு பல இடங்களிலே கற்றுக் கொடுக்கிறது. இவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போவதிலே, தேவராஜ்யத்தை அடைவதிலே ஆர்வம் காட்டவில்லை. தங்களை தாங்களே ஆண்டு கொண்டு மரித்த பிறகு என்ன, எங்கே போவோம், அதை பற்றி கவலையே இல்லை. மோட்சத்திலே அடிமையாய் வாழ்வதை பார்க்கலும் நரகத்திலே அரசாண்டு வாழ்வது நலம் என்று சொல்லக்கூடிய அளவிலே மறுமையை பற்றிய கொஞ்சம் சிந்தனையும் கவலையும் அதை பற்றிய எண்ணமும் இல்லாமல் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். தம்மை எல்லாம் ஆண்டவர் படைத்தாரே, தமக்காக சிலுவையிலே மரித்தாரே, தம்மோடு வாழ்வதற்காக உயிர்த்தாரே, நம்மை வழிகாட்டுவதற்கு வசனங்களை தந்தாரே, நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரே, இதை பற்றியெல்லாம் அவர்கள் அறிந்திருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம்.
ஆனால் அவற்றை குறித்து அவர்கள் நன்றி இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நான் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் எவ்வளவோ நன்மை செய்தார், நன்றி இல்லை. எத்தனையோ நல்வழி காட்டினார், நன்றி இல்லை. ஒவ்வொரு நாளும் நல் வாழ்வை நமக்கு அமைத்து கொடுத்தார், நன்றியே இல்லை. நம்முடைய வருமானம், நம்முடைய வருங்காலம் எல்லாமே ஆண்டவருடையது. ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்கள் சுயம் தங்களை ஆளத்தக்கதாக தங்களையே ஆண்டு தங்களால் ஆளப்பட்டு வாழக்கூடிய சுயநலவாதிகளாக இவர்கள் இருந்ததினாலே இவர்களுடைய வாழ்க்கை விருதாக இருக்க வேண்டும். ஆனால் விருதாவாக இருக்கிறது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? அப்படியாக முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். விருதா காரியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் தரக்கூடிய விருது, பரிசு. ஆனால் இவர்கள் விருதாவாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமாம், உங்களையே கேட்கிறேனே, வேதத்தை கையில் வைத்து ஆர்வத்தோடு கவனித்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் விருதாவாக வாழ்கிறீர்களா அல்லது விருதாக வாழ்கிறீர்களா? சற்று நேரம் உங்களை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கை விருதாகவே செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை களிப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்காது, கலகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்வதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதனாலே அவர்களுடைய ஜீவியம் கொந்தளித்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கொந்தளித்தார்கள். அது மட்டுமல்ல, கட்டுகளை அறுத்து கயிறுகளை அவிழ்த்து இப்படியாக ஆண்டவரோடு பிணைப்படாமல், ஆண்டவரோடு ஒன்றுபட்டு வாழாமல், ஒருமுகமாக தங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழாமல் கொந்தளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி முதலாம் வசனம் நமக்கு அறிவிக்கிறது. ஆண்டவரோடு தொடர்பில்லாத, உறவில்லாத ஒரு வாழ்க்கை, கொந்தளிக்கும் வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை குதூகலமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும், குமுறலான வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், கொந்தளிப்பின் வாழ்க்கையாக இருக்கவே கூடாது. எப்படி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை? ஏசாயா 57:20 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய இருதயம் கொந்தளிக்கும் கடல் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சற்று நேரம் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்களேன். உங்களுடைய இருதயத்தை உய்த்துணர்ந்து ஆராய்ந்து பாருங்களேன். அது கொந்தளிக்கும் கடலாக இருக்கிறதா, கொண்டாட்டமாக இருக்கிறதா? கொந்தளிக்கும் கடல் என்றால் அது பாவம் நிறைந்த வாழ்க்கை, அக்கிரமம் மிகுந்த வாழ்க்கை, அது ஆணவமிக்க வாழ்க்கை, ஆத்திரப்படக்கூடிய வாழ்க்கை, அராஜகமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையெல்லாம் கொந்தளிப்பை உண்டு பண்ணும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஜனங்களெல்லாம் கொந்தளிக்கிறார்களே, கலகம் பண்ணுகிறார்களே, இதற்கு என்ன காரணம்? ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் தங்களுக்கு தாங்களே விடுதலையோடு வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். விடுதலை என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள். ஆண்டவருக்கு வெளியே விடுதலையே கிடையாது. ஆண்டவருக்கு வெளியே என்பது சிறையான வாழ்க்கை, சிறைப்பட்ட வாழ்க்கை, விடுதலையற்ற வாழ்க்கை என்றுதான் நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாகவும் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? விருதாவான வாழ்க்கை, அது விரயமான வாழ்க்கை. இப்போ விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு எதிராக விரோதத்தை இருதயத்திலே வாய்த்திருத்தல் ஆகாது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 12:20 நான் பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தில் விரோதம் தங்கக்கூடாது என்று சொல்லி யாக்கோபு 3:14 நான் வாசிக்கிறோம். ஆமாம், ஆண்டவரை விரோதிக்கிறீர்களா? ஐயா, நாங்கள் விரோதிக்கிறோம் என்றால் எப்படி இந்த வசனத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம்? எப்படி இந்த மகிமை டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்போம்? எப்படி கையில் வேதத்தை வைத்துக்கொண்டு வசனத்தின் தாகத்தோடு நாங்கள் காத்து கொண்டிருப்போம்? நாங்களெல்லாம் கர்த்தருக்கு விரோதிகள் அல்ல ஐயா என்று நீங்கள் சொல்கிறீர்களோ? சில செக் பாயிண்ட்ஸ், சில காரியங்களை நான் பார்ப்போமே, நாம் விரோதிகளா ஆண்டவருக்கு நண்பர்களா என்பதை கொஞ்சம் சோதித்து பார்ப்போமா? கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது என்று சொல்லி எண்ணாகமம் 14:9 நான் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு இருக்கும் என்றால் அது ஆண்டவருக்கு விரோதமான வாழ்க்கை என்று சொல்லி அதை எண்ணாகமம் 17:10 நான் வாசிக்கிறோம். ஒருவருக்கொருவர் துரோகமான வஞ்சகமான பேச்சு பேசிக்கொண்டிருப்போம் என்றால்
அது ஆண்டவருக்கு விரோதமான வாழ்க்கை என்று சொல்லி உபாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆண்டவருக்கு விரோதமான, ஆண்டவருக்கு வெறுப்பான காரியம் என்று சொல்லி நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பரியாசக்காரன் கர்த்தருக்கு விரோதமான விரோதி என்று சொல்லி அதே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பகை இருதயம் உள்ளவர்கள் விரோதிகள், பொய் உதடுகள், விரோதமான வாழ்க்கை என்றெல்லாம் அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சிலர் சுவிசேஷத்திற்கு விரோதிகள். சுவிசேஷம் சொல்லுகிறார்களா, எரிச்சல் படுவார்கள், கல்லெறிவார்கள், அந்த இடத்தை விட்டு விரட்டுவார்கள். சுவிசேஷத்திற்கு விரோதிகள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர்களை நாம் சந்திக்கிறோம். சுவிசேஷம் என்பது நற்செய்தி. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் சென்று 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி நமக்குள்ளே நம்மோடு வாசம் பண்ணத்தக்கதான வாழ்க்கையை குறித்த செய்தி சுவிசேஷத்தின் செய்தி. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்வதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக சுவிசேஷத்திற்கு, அந்த சுப விசேஷத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சிலர் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சிலுவையை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள், அதாவது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவின் செய்தி, அதாவது அந்த சிலுவைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், தினந்தோறும் சிலுவையை சுமந்த ஆண்டவரை, சீரே சுநாதரை பின்பற்றி செல்ல வேண்டுமே, அந்த சிலுவை, ஆண்டவர் சுமந்த சிலுவை, நாம் சுமக்க வேண்டிய சிலுவை. இதற்கு புறம்பாக வாழும் பொழுது நாமும் விரோதிகளாக விளங்குகிறோம். அது மட்டுமல்ல, உலக சிநேகம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லியும் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட காரியங்களிலே நாம் நிலைத்திருப்போம் என்றால் நாமும் கர்த்தருக்கு விரோதிகள், கலகவாதிகள் என்று வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி வேதம் உரைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே முள்ளில் உதைக்கிறவர்களாக இல்லாமல், ஆண்டவருக்கு எதிராக செயல்படாமல், ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்காமல், தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாமல் குட்டி ராஜ்யங்களை நம்மை சுற்றி கட்டி கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக குட்டிச்சுவர்களாக போவோம். அதனாலே ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவருக்கு ஏட்டிக்கு போட்டியாக பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். அதையெல்லாம் ஆண்டவர் தகர்த்து மக்களை சிதறடித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எதிராக தன்னுடைய ராஜ்யமே பெரியது, நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று கொக்கரித்த நேபுகாத் நேச்சார் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஏரோது ஆண்டவருக்கு விரோதமாக பாவங்கள் செய்தவன், ஏராளமான பாவங்கள் செய்தவன், ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்தவன், அந்த நரி என்று ஆண்டவர் அவனை குறித்து குறிப்பிட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக இந்த உலக பிரகாரமான மனிதர்கள், ஆண்டவருடைய விரோதிகள், அவருடைய ராஜ்யங்கள் முடிவடைந்தன. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யமோ முடிவில்லாத ராஜ்யம். அந்த முடிவில்லாத ராஜ்யத்திலே பங்கு பெற வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆக கலகம் இல்லாமல் வாழ வேண்டும். கலகம் இருந்தால் கலக்கம் வரும். கலகம் இருந்தால் கலக்கம் வரும். என்ன கலக்கம்? 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது, 2வது சங்கீதம் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் வீற்றிருக்கவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோடு பேசி தமது உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். முதலாவதாக கலகம் என்று சொன்னோம், இப்பொழுது கலக்கம். அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோடு பேசி தமது உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் என்று சொல்லி தொடர்பாக ஆண்டவருடைய வசனங்களை நான் வாசிக்கிறோம். ஆக வாழ்க்கையிலே கலகத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் கலக்கம்தான் மிஞ்சும். ஏனென்றால் முள்ளில் உதைப்பது நமக்கு கடினம். இந்த சங்கீதத்திலே பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் திருவுளம் பெற்றக்கூடிய சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக பிதா. 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பிதாவானவர் தேவன்
நகைக்கிறார். யாரை பார்த்து? இந்த கலகக்காரர்களை பார்த்து நகைக்கிறார். யார் தங்களை ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கவில்லையோ, ஆண்டவருடைய அரசாட்சிக்கு ஒப்புக் கொடுக்கவில்லையோ, ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லையோ, அவர்களை பார்த்து ஆண்டவர் நகைக்கிறார். இரண்டாவதாக அவர்களை கடிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யாரை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார்? நற்செய்தியை புறக்கணிக்கிறவர்களை, ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களை, இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் நகைப்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இது பிதாவின் குரலாக இருப்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக குமாரனுடைய குரல், ஆண்டவர் பேசுவது. முதலாவதாக பிதா பேசியதை பார்த்தோம். இரண்டாவதாக இயேசுவானவர் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். ஆக குமாரனுடைய காரியம் என்ன? அவரை குறித்து இந்த 7 முதல் 9 வரை வாசிக்கும் பொழுது அவர் ராஜா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் ஜனிப்பிக்கப்பட்டவர். ஆமா, ஜனிப்பிக்கப்பட்டவர் என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? பிறப்பிக்கப்பட்டவரோ, பிதாவரை பெற்றெடுத்தாரோ அப்படி நினைக்கீங்களோ? அப்படி இல்லை. ஜனிப்பிக்கப்பட்டவர் என்றால் உயிர்ப்பிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பியவர் தெய்வம், பிதாவாகிய தேவன். ஜனிப்பித்தேன் அப்படின்னா உயிர்ப்பித்த பிதா என்று சொல்லி நான் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் இயேசுவானவரை பிசாசு சோதித்தானே. 3 விதமான சோதனைகள். மத்திய 4ஆம் அதிகாரத்திலே 3வது சோதனையாக பிசாசு உயரமான ஒரு மலையின் மேல் ஆண்டவரை ஏற்றி சென்று அங்கே சொல்கிறான் ரகசியமாக, என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும், அப்படியானால் இதையெல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன் என்று சொல்லி உலகத்தின் சகல மகிமையும் காட்டி சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் அணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம். அப்போ உலகத்தின் மகிமைகள், ராஜ்யங்கள், எல்லா வெற்றிகள் எல்லாவற்றையும் இயேசுவானவர் யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? அழகிடம் இருந்தா அல்லது ஆண்டவரிடம் இருந்தா? பிசாசிடம் இருந்தா அல்லது பிதாவிடம் இருந்தா? யார் அதையெல்லாம் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு கொடுப்பார்கள் என்று சொன்னால் அதற்குரிய விடையையும் இந்த 2ஆம் சங்கீதமே அறிவிக்கிறது. பிதா சொல்லுகிறார் குமாரனிடத்திலே. குமாரன் என்றால் பிள்ளை என்ற அர்த்தம் அல்ல. குமாரன் என்றால் மகன் என்ற அர்த்தம் அல்ல. குமாரன் என்றால் புத்திரன் என்ற அர்த்தம் அல்ல. குமாரன் என்றால் பிரதிநிதி என்ற அர்த்தம், வெளிப்படுத்துகிறவர் என்ற அர்த்தம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் மடியில் இருக்கிற அவருடைய ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ பர்னபா என்பவனுக்கு ஒரு பட்ட பெயர். என்ன பெயர்? ஆறுதலின் மகன். ஆறுதலின் மகன் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா யாரு? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆறுதல்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆறுதலை பிரதிபலிப்பவன், ஆறுதலின் பிரதிநிதின்னு அர்த்தம். அதே மாதிரி இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்றால் தேவனை வெளிப்படுத்துகிறவர், தேவனுடைய பிரதிநிதி என்பது பொருளாகும். ஆக ஆதாம் இழந்து போன உலகத்தின் எல்லா மகிமைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பவர் பிதாவாகிய தெய்வம் என்று சொல்லிதான் இந்த 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லா சுதந்திரத்தையும் பெற பாத்திரர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லியும் அந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். நாமும் கூட ஆண்டவருடைய சுதந்திரத்திற்கு பங்காளிகள். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் தேவனுடையவர்கள், தேவனுடையவைகள் எல்லாம் நம்முடையது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இயேசுவானவர் நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர். அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, வெற்றி உண்டு, இறுதி வெற்றி இயேசுவுக்கே. அவர் நியாயந்திருக்கிறவர் என்றெல்லாம் பலவிதமான அடைமொழி சிறப்பு பெயர்கள் ஆண்டவருக்கு இந்த 7ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்படுவதாக நாம் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துவானவர் வெற்றி வீரர்.
ஒரு காரியத்தில் நமக்கு வெற்றி வேண்டும். ஒரு சோதனையிலே, ஒரு பாவத்தின் மேலே, ஒரு பிரச்சனையின் மேலே, ஒரு பகைவனுடைய மேலே ஒரு வெற்றி வேண்டும். வெற்றிக்காக நாம் போராட வேண்டிய தேவையில்லை. நாம் வெற்றியிலிருந்து போராடுகிறோம். வெற்றிக்காக அல்ல, வெற்றியிலிருந்து போராடுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவரிடத்தில் ஜெயம் உண்டு. அந்த ஜெயத்திலே நாமும் பங்கு பெறுகிறோம். முற்றும் ஜெயங்கொள்ள வல்லவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஒரு காரியத்தில் நமக்கு வெற்றி வேண்டும் என்றால், எந்த காரியமாக இருக்கட்டுமே, வெற்றிக்காக போராட்டம் அல்ல, வெற்றியிலிருந்து போராட்டம். என் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர். உலகமும், உலகத்தில் உள்ள பிரச்சனைகளும், உலகத்தின் பகைவர்களும் எல்லாரும் தெய்வத்தால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். நான் ஒரு ஆளை பார்க்கும் பொழுது, ஒரு பிரச்சனையை அணுகும் பொழுது, இதெல்லாம் தோல்வியானவை என்று அணுகி கிறிஸ்துவின் வெற்றியிலிருந்து அந்த வெற்றியை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு வாழும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக உலகத்தாரின் பகைவர்களின் கலகம், இரண்டாவதாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கலக்கம், மூன்றாவதாக ஆண்டவருடைய கோபம். அந்த கோபத்தை குறித்து 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக பிதாவின் குரலை பார்த்தோம், இரண்டாவதாக குமாரனுடைய குரலை நாம் கேட்டோம், மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய குரல். ஆவியானவருடைய குரல் எப்படி விளங்குகிறது இங்கே நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனம் முதலாக, இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலே கோபம், கடைசி வசனத்திலே கோபம். கலகம் பண்ணுகிறவர்களுக்கு கலக்கம் மட்டுமல்ல, கோபம். ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு பாத்திரராக இருக்காமல் இருக்கத்தக்கதாக ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. 3 காரியங்களை ஆவியானவர் இங்கே குறிப்பிடுகிறார். முதலாவதாக பிதாவின் குரல், இரண்டாவதாக குமாரனின் குரல், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய குரல். என்ன? உணர்வடையுங்கள். தொட்டால் சுருங்கி போல தொட தொட வசனம் உங்களை தொட தொட சுருங்கி போகாதிருங்கள். எழும்பி நிமிர்ந்து நின்று ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். முதலாவதாக உணர்வடையுங்கள், இரண்டாவதாக ஒப்புக்கொடுங்கள், மூன்றாவதாக ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை, ரட்சிப்பின் நன்மைகளை மற்றவர்களிடத்தில் பிரசித்தம் பண்ணுங்கள், பிரசங்கம் பண்ணுங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள், அன்போடு அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை ஆராதனை செய்யுங்கள், அவருக்கு எடுத்த பணிவிடைகளை, வேலைகளையும் நீங்கள் செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த சங்கீதத்தை கருத்தாக நீங்கள் வாசித்தால் ஆண்டவருடைய வாழ்க்கையே நீங்கள் பார்க்கலாம். முதல் 3 வசனங்களிலே கிறிஸ்துவின் மரணம், அடுத்த வசனங்களிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், 6வது வசனத்திலே ஆண்டவருடைய பரமேறுதல், 12ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வருகை, அதே 12ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு. இப்படி ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாற்றையே இந்த சங்கீதத்தில் என்ன பார்க்கலாம். அண்டிக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையினாலே, வார்த்தையினாலே கலகக்காரர்களாக நாங்கள் வாழாமல், அதனால கலக்கத்தோடு நாங்கள் ஜீவிக்காமல், தேவனுடைய கோபத்திற்கு நாங்கள் இலக்காகாமல், உம்மை அண்டிக் கொண்டு பாக்கியவான்களாக விளங்கத்தக்கதாக எங்கள் பாவங்களிலிருந்து உணர்வடைந்து தேவனுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து உம்மை பிரசித்தம் பண்ணி வாழத்தக்கதாக ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.